கொஞ்சம் எஸ்கேப் சுராமி எஸ்கேப் நான் இருக்கேன் சொல்லிட்டேன் பேர் கைஸ் நூபுன்னு வச்சுக்காதீங்க சொல்லிட்டேங்க நீ போட்டுக்கடா இது வேணாம்டா கைஸ் நீ நூபுன்னு நினச்சிடாதீங்க சொல்லிட்டேன் பாருங்க இது எவ்வளோ இருக்குன்ட்டு இது பிபி கிவி 80 ரூபா பிபி அவகாடோ காசு கைஸ் நாங்கள் இது வந்து எடுத்துருக்கோம் சோலோ இஎம்எல்ல இது வந்து ரியல் கணக்கில் எங்கிட்ட அப்படின்னா இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்பீடு ஏற்றணும் 18 ஸ்பீடில் தான் இருக்கும் 18லேருந்து 28 வந்துட்டோம் 28லேருந்து 33 வந்துட்டோம் 33 35 36 37 ஏற்றியாச்சு கைஸ் அப்படியே கொஞ்சம் அப்கிரேட் போட்டிங்கன்னு வச்சுக்கோ 700K ஒரு செகண்ட் 1K பண்ணிடலாமா கைஸ் இந்த பெட்டில் நம்ம ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிட்டா நமக்கு தேவையே இல்லை கைஸ் அவ்வளோதான் 1K போதும் வா போகலாம் ஸ்பீட் எடுக்கல நீ வெயிட் பண்ணுறா 37 ஸ்பீடு தான் இருக்குது ஸ்பீட் ஏற்றிட்டு போடா ஓகே கைஸ் நான் சோலோ கேம் ஐடியை காட்டினா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி இந்த ஐடி சோலோ கேமரா ஐடியை காட்டப்படும் எஸ் கைஸ் 29K போட்டு போகுது ஓகே கச்சிச்சு 36K கச்சா பாரு இது அப்டேட் பண்ணாங்களா 10 ஸ்பீடா 42 ஸ்பீடு ஓகேவா இது எவ்வளோடா இதுக்கும் 10 ஸ்பீடாடா 9K காசு ஒன்று இப்போ நல்ல பிரெண்டர் நம்மளுக்கு தேவை 44 ஸ்பீட் வச்சுருக்கோம் ஓகே நம்ம காம்பினேஷன் எடுக்க போகலாமா நான் இப்படி தான் ஃபஸ்ட்டே சோலோ கேமில் காம்பினேஷன் எடுத்தேன் அதுலேருந்து ஸ்பீடு தான் இதாங்க காமன் ஏரியா அன்காமன் ஏரியா திஸ் இஸ் ரேர் ஏரியா இந்த கேப்ஷன் நல்ல பிரெண்டர் எபிக் ஏரியா சொல் மிஸ் மாமியார் நான் போகிறேன் இல்லை நாம தான் போகிறோம் சாரி என்னடா 10 ஸ்பீடும் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இது 1 ஸ்பீடா இது 5 ஸ்பீடா இதுதான்டா ஓ கைஸ் இப்போதைக்கு நம்ம பிரெண்டர் கொஞ்சம் வேணும்னால இங்கிட்டு வா கேப்ஷன் ஆசிஷன் தூக்கிடுவோம் வேஸ்ட் இப்போதைக்கு பிரெண்டர் வேணும் பிரெண்டர் வேணும் காம்பஸும் இப்போயே போகலாம்டா சரிடா கத்தாதடா 1K வேல்யூடா நீ என்ன சொன்ன நீ தான் எப்பிக்கே தூக்கிருக்கா நீ பாட்டு நேரா போற லூசு மாதிரி ஒசங்கிரா நேரா போடா ஏய் பக் ஆயிடுச்சா அந்த வந்துச்சு போடா நேரா போடா எப்பிக் 1K எடு இப்போ நம்ம எப்பிக்கு தான் எடுக்க போகிறோம் 1K அது எங்கன்னு தெரியல பேம்பு சொல்கிறான் இது புரு பார்த்தப்பின் அதே ரெட் கலர் மியூட்டேஷன் வெறும் 500 இப்போதைக்கு நம்ம நல்ல பெயிண்ட் தூக்க முடியாது நான் தூக்கிடுவேன் நீ என்ன வீடியோ ரெக்கார்டா நீ சும்மா விளாட்ற கேம் பிளே இல்லை மறந்துடாத சரி கைஸ் இப்போ நம்ம 500 சொந்தமான எந்த பிராண்டட் பேர் பென்கியூனோ கோகோனினோ பென்கியூனோ கோகோசினிங்கிற பிராண்டட் 43டா 5K அப்கிரேட் பண்ணியாச்சு ஏதோ 100K ஃபஸ்ட்டு சேர்த்தாச்சு நம்ம ஸ்பீட் எடுக்கணும் 136K எடுத்துட்டு போ வெயிட் பண்ணுற வண்டி தானே அது உள்ள ஏன்டா இப்படியும் ஆமாம் இப்படிதான் 89 எர்ரா அப்படியே 300 செத்துரு கைஸ் 5 ஸ்பீடு ப்ளஸ் பண்ண போகிறோம் பண்ணியாச்சு 52 ஸ்பீடு தான் இருக்குது
விடுங்கடா. ஏன் சட்டு நேரம் நம்ம காஸ்டியூமுக்கு தான் போகும். மாத்தி மாத்தி பேசுறடி நீ. வந்துருப்படா. எங்க அண்ணனுக்கு கடுப்பாகுது போல. இப்போ இதை எட்ரா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. காம்பினேஷன் எடுக்கவா? சரி கைஸ், நம்ம டார்கெட் செத்துட்டானா இவன் வந்து மண்டையில் ஒரு அடி வாங்குவான். ஏன்டா 6 என்னடா காமனா 6 கடைசியில் பார், அப்போ தெரியும். 800 டேலர் 6 காமன் இஸ் பிரிண்டட். டேய் 800ல நான் இந்த காமன் 6 கொடுத்தேன். கைஸ் சி லெவெண்டர்ல 6 யாரை எடுத்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க. 6 ஃபேன்ஸ் எல்லாம் மறக்காம நாங்க எடுத்துறோம். கமெண்ட் செக்ஷன்ல ஆஜராயிருங்க. அவுட் தான் ஒத்துக்கிறேன். கைஸ் டிங் ஒரு அடி. அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணு. இதான் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணா பிரிண்டர் எடுக்க முடியுது. இப்போ நேரா காம்பினேஷன் எடுக்க போக முடியாது. போக முடியாது ஏன்னா இந்த பிரிண்டர் இருக்கனால தான் உன்னால போக முடியுது. பிரிண்டர் போக முடியாது. तू खाई दे रही है खा சும்மா இருடா, நானே போயிடுவேன்டா. இப்போ ஸ்பீட் ஏற்றினால தான் நான் போக முடியுது. ஸ்பீட் ஏற்ற நான் போகலாம். இப்போ நீ 18 ஸ்பீடில் இருந்து போக முடியுமா? போக முடியாதுல்ல. அதுக்கான தான் பிரிண்டர் எடுறான்னு சொல்லு. எஸ் இப்போ போக முடியும். இப்போ போகிறது வாய்ப்பு இருக்கேன். 62 ஸ்பீட் வச்சுருக்கோம். நான் மட்டும் அப்போ ரெக்கார்ட் பண்ணிடுவேன்னா அப்போ நீ பதறி இருப்பேன். பதறலாம் மாட்டேன் ஒன்றை மாதிரி பதற. நானும் பதறிட்டு வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் லெஜெண்டரி ஏரியா. அடுத்து மித்திக்கல் ஏரியா. அடுத்து காம்பினேஷன் ஏரியா. காஸ்ட்லிக் ஏரியா. காஸ்ட்லிக் நான் லூசுமாய் விளையாடுறேன்னு நினச்சிக்காதீங்க. காஸ்ட்லிக் அடுத்து நம்மளோட இது சீக்ரெட் ஏரியா. அதுக்கப்புறம் செலஸ்டியஸ் எடுக்க முடியாது. லெஜெண்டரி ஒரு பெட்டை எடுத்துகிட்டு ஓடிவா. வா நம்ம போகலாம். போக முடியாது. லெஜெண்டரி ஒரு பெட்டை எடுத்துகிட்டு ஓடி வந்துரு. ஓடிவா. லெஜெண்டரி ஒரு பெட்டை ஷிஃப்ட் லாக் இருக்காடா? அதெல்லாம் இல்லை. இல்லை வேண்டாம். ஓடு ஓடு. வந்துட்டேன். நித்திக்கல்றா. அதை எடுத்துகிட்டு ஓடி வந்துரு. அதை எடுத்துகிட்டு வந்துரு. 18K ஃபஸ்ட்டே ஒரு மித்திக்கல் காஸ்ட்லிக் போயிடலாமா? வேணாம் நான் இது எடுத்துகிட்டு ஓடி துரத்தி வரேன். கிளம்பு. பின்னாடி பார்த்துட்டே போக மாட்டேன். இல்லைடா பைத்தியம். இன்னும் செத்துருப்பேன். ரீபத் முக்கியம் இல்லை. நானா ஒரு ரீபத் பண்ணாமலே 200 ஸ்பீடு போனேன். நம்மளுக்கு ஸ்பீடு தான் முக்கியம். சுராமி வந்துருச்சு. யாரோட பெருசு? மோஸ்ட் 10K ஸ்பீட் வச்சிருக்கேன். நீ 10K வச்சிருக்கியா? டேய் மோஸ்ட் ஸ்பீட் 2K. காசு வந்து QP ஸ்பீடி ஹை ஸ்பீடு யமாயா. 1 மில்லியன்ரா. 2 மில்லியன் கணக்கு காசு தேய்ச்சி அதனால இது அப்கிரேட் போடும். எவ்வளோ 4 செகண்டுக்கு இப்போ மில்லியன் எடுக்கலாம். வா இப்போ இந்த பெட்டை விற்க போகிறோம். எஸ் சரி. ஃபர்ஸ்ட் நீ அங்கே போய் தான் சேல் பண்ணணும். இப்போ அங்கேயே சேல் பண்ணிடுறாங்க. இது இருக்கட்டும். ஓகே அதனால் சேல் இப்போ போய் அப்கிரேட்டே பண்ண வேண்டும். நான் ரீபத் பண்ணால் நம்மளுக்கு மணி கிடைக்கும். 18 ஸ்பீட் அடுத்து ரீபத் பண்ணலாம். ஈஸியாக சேர்க்கலாம். எனக்கு ஸ்பீட் அடுத்து 18 ஸ்பீடு சேர்த்துறோம் ஃபஸ்ட்டு நம்ம.
இப்போ நம்ம 72 ஸ்பீட் இன்னும் 10 ஸ்பீட் தான். 10 கூட இல்லை 8 ஸ்பீட் தான். ஒருத்தர் கொண்டு வந்துட்டேன்டா. நான் இப்போ காம்பினேஷன் போகலாமா? காம்பினேஷன் ரீபத் பண்ணிட்டு போகலாம். என்ன சொல்கிறேன்? வேணாம் பொங்கலை வச்சிட்டீங்களா? கைஸ், ஒன் ரீபத் நோ. ரீபத் பண்ணி ஆகணும். சேலஞ்ச் 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 ரீபத் பண்ணுறது தான் சேலஞ்ச். நம்ம வேற ஐடில வேலை பார்க்கறோம்னு புண்டா விட்டு வச்சிருக்கோம். இவங்க பேசுறத பார்த்தா அம்மா இவங்க கிட்ட ஆட்டோ பாரு, இது உடைக்க முடியும்டா. ஐஸ் கட்டியா கொஞ்ச நேரம் மாறும்டா. நீங்க பாரு, நீ பார்க்கும்போது ஐஸ் நீ போய் ஏறா அதக்கா சீக்கிரட்டாச்சு போயிடும். அம்மா அழகுறா, உடம்புக்கு முடியல, இன்னும் டிஸ்சார்ஜ் கூட ஆகல. கைஸ் மித்திக்கல் ஏரியாவில் டூம் இருக்கின்றது. ஆனா வேஸ்ட். ஃபோன் பண்ணல அந்த பையன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போகலாம். காம்பினேஷன் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் கொக்கோடியில் இருக்கு. ஆனால் நேராக போகுது. நேராக போனால் வேணால் காம்பினேஷன் போயிடலாம். ஏன்னா நேராக போனால் தானே காம்பினேஷன் வரும். தூரமாக போனால் வருமா? பேசி மனசு கஷ்டம். ஆமாம் வராது. தூரமாக தான். இங்கே பாரு, அது தூரம் இல்லை. நான் சொல்கிறேன் நேராக தானே போகணும். நேராக வந்து போயிருக்கலாம். நம்மகிட்ட 22 ஸ்பீடு வச்சுட்டு ஒரு 103 ஸ்பீடு இருந்துச்சுன்னா 105 110 இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ரீபேட் பண்ணால் டக்கு டக்குன்னு திரும்ப ஸ்பீட் சேர்த்துலாம். கவலையே வேணாம். ரீபேட் பண்ணவா? இது 80 ஸ்பீட் சேர்த்தேன். ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் எடுத்துட்டு வந்தே. ஒரே ஒரு காம்பினேஷன் 80 ஆயிரு 40 தான்டா. டக்குன்னு பண்ணிடலாம்டா. ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் உண்மையும் நம்மகிட்ட இருக்கு. இன்னொரு எவ்வளோ காசு போகுதுன்னு பார்ப்போமா? கால்ரா வலிக்குதுன்றல பைத்தியம். ஷாப்பில் என்னென்ன இருக்கு? லக்கி பிளாக்லாம் இருக்கு. போடா முடியலடா சாமி. ஓட்ட பிரிச்சு இறங்கி குதிச்சல அதுல சரியாச்சுங்க. காஸ்மிக்கு வந்தாச்சு. காஸ்மி தானே? எதுல காஸ்மிக்கு? நான் இது நித்திக்கு காஸ்மிக் நினச்சிட்டேன். காஸ்மிக் ஏரியாக்குள்ளே பூந்து எடுத்து கொண்டு வர போகிறோம். இல்லை பண்ணிட்டு கோடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. நல்லா போட்டு எடுத்துட்டு வரோம். போச்சு எடுத்துட்டு வரலாம். ஃபாஸ்ட்டா அதெல்லாம் பின்னாடி வந்தேன். இப்போ உங்களுக்கு நடந்துக்கிறது ஒரு விபத்து, அவ்வளவுதான். இந்த திருவிழாக்காக நீங்க வீட்டுக்கு போச்சு. ஆனா அவரோட இன்னொரு அப்படியே கொஞ்சம் காசு எடுத்து ரீபேட் பண்ணி முடிச்சிடுவோம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. 32 மில்லியன். இப்போ நீ இதை போடு. காசே ஜீரோ ஆகலை. அப்படியே போடு. இதை போடு. பட என்று என் நெஞ்சு அடுத்த ரீபத்துக்கு எவ்வளோ ரீபத் போட்ட 24 மில்லியன் நம்மகிட்ட இருக்கு. போடு. அடுத்த ரீபத்துக்கு வந்து 60. நீங்க அன்பை விட்டு தள்ளி நிக்கிறது 60 ஸ்பீட். அவ்வளோ ரீபத். எல்லாமே சரியாகும். கைஸ் இது வரைக்கும் ரீபத் 3 எடுத்திருக்கோம். அடுத்த ரீபத் என்னது? 80 70 10 கூடுதல. காசும் கூடுதலா? அதே மாதிரி எங்களுக்கு காசு எடுத்துட்டு போய் ரீபத் 10 நினைக்கிறேன். லாஸ்ட் கொக்கோடிலோடா. டேய் நம்மலாம் இது காஸ்மிக்கே எடுக்க போகிறோம். லாஸ்ட் கொக்கோடி மித்திக்கிறது தானே. 72 போகும். எவ்வளோ? 70 78 போயாச்சு. 20 பண்ண ரீபேத். அப்புறம் இப்போ நம்ம 3 இன்ட்டு மணி வந்துருச்சு. இப்போ 3 இன்ட்டாக கிடைக்கும். இப்போ இதோட மணி பாருங்கள். இப்போ லெவல் 167. அது அப்படியே தான் இருக்கு. ஆனால் இங்கே கிடைக்கும். மாற்று மில்லியன் காசு. 60 மில்லியன் 1 மில்லியன். இவனை சேல் பண்ணிடலாமா? இருக்கட்டும். 20 மில்லியன் காசு. போடு அப்டேட் போடு. இன்னும் கொஞ்சோண்டுடா 24 மில்லியன் சேர்த்துருச்சு. 49. ஓகே சரி போயிரு. 15. அவ்வளோதான். நீ பத்திரடியா? வேணாம் போட போறியா? சும்மா அப்படியே காதார போயிட்டு வரேன். ஸ்லோ மோட் ஆன் இருக்கணும். நம்மளால ஸ்லோ மோட் ஆன் பண்ணிட்டடா.
எப்படி அமுத்துவ? லைட்டா திட்டின மாதிரி தான் இருந்துச்சு இல்ல இல்லை ஏ ஸ்லோ ஒன் ஸ்பீடில் அப்படி இருக்குது 10 மில்லியன் தான் இருக்கு. ஏய் அப்டேட் கூட இன்னும் காசு இல்லையா வெயிட் பண்றேன். 49 இல்லை கைஸ் பான் ஆயிடுச்சு guys. இதுப்பா. டேய் நீ ஸ்லோ மோட ஆன் பண்ணிட்டு நீ கட்டுறது வேலை இருக்குடா. நீ காட்டுறது வேலை. சரி கைஸ் இவன் ஸ்லோ மோட ஆன் பண்ணி எங்கடா ஸ்லோ மோட ஆஃப் பண்றது? அதுக்கப்புறமா அடி சரியா நேரா உள்ள ஓடி இந்த கேம் அவன் பக் பண்ணி விட்டான். எங்க மேல நம்பிக்கை அன்பு தம்பி நந்தினி போ. சந்தோஷமா கேக்குறாங்க டேய் போடா. இல்ல வரலையா? நேரம் சரியா இருக்கு என்ன மித்ரா டேய் மனுஷன் தான் நீ ஜோடியா வந்திருக்க கைஸ் பக் பண்ணி விட்டான். கைஸ் லீவ் பண்ணிட்டு திரும்ப வந்தேன். சரி அன்பு நான் கிளம்புறேன் ஓகே 102 ஸ்பீட் வந்துருச்சு. கிளம்புறோம் ஏலத்துல சந்திப்போம் 49 கைஸ் திரும்ப வந்தாச்சு. ரீபத் பண்ண போகிறது இல்லை இப்போ நம்ம ஸ்பீட் வச்சு கிளம்ப போகிறோம். கியூக்கி டக்குன்னு கேலக்டிக்கு போயிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதா நம்ம ஸ்பீடா வச்சிருக்கோம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படிதான். ஆமாம் ஏய் ஏய் கேலக்டிக் கற்றுக்கிட்டு போயா கேலக்டிக் சிஸ்டமேட்டா கிறிஸ்டமட் தான். அவன் அடிச்சு பிடிங்கிருக்க வேண்டியதானே அது வேஸ்ட். சொல்லிட்டு போறோம் காத்துட்டு இருக்காங்கம்மா பேஸ் கையில் பேட் டேய் நான் சோலாகி போடும்போது விளையாண்டுருக்கேன்டா. சோலாகி ஸ்கின்னே பார்க்காம சரி நான் சோலாகி தானே எவ்வளோ ட்ரில்லியன் வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம போடா பார்வதி இல்ல கால் பண்ணானே எப்போ வரானா காஸ்டிமிக்கு சென்று விட்டோம். கிளாஸ் மகேஷ் தம்பி வராருன்னு அன்பு தம்பி சொன்னா பேட்ச் காஸ்டிமிக் பெல்ட் எடுத்துருவோம். ஃபாஸ்ட் ஓ லைட்டிங்கா அங்கன்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக தானே தெரிஞ்சிச்சு. ஏதாச்சும் இது ராஸ் பாட்டாஸ் வெஸ்ட் இங்கே பாரு. ஏய் பேசாம நம்ம குதிக்கிறடா நீ தேவையில்லாம அடிக்காதடா வேஸ்டா விடுறா போ பாட்டாஸ் பண்ணிடுறேன். நம்ம காம்பினேஷன் போயிடலாம். நீ 6 வந்தா பாட்டாஸ் பண்ணிடுறேன். சீக்கிரம் போய் காம்பினேஷன் தான்டா அதான்டா பாட்டாஸ் சீக்கிரம் வேணும். இந்த வருஷம் ஏலத்துல அம்மனோட முத்துமாலை வருதாமே. வாங்கிக்கோ. டேய் வேண்டாம் அவனை தேவையில்லாம அடிக்க. நான் அடிக்கவே இல்லை. அடிச்சு நான் உண்மையில அடிச்சடா. பாய் போயிட்டு வரேன். போன வாட்டி அம்மனோட மாலையை போட்டதானே மாதவிக்கு கல்யாணம் ஆச்சு. நான் எதுவுமே பண்ணல. இதுக்காண்டி தான் சொன்னேன் அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு. அதனால சாரி இந்த வாட்டி சுரேகா டிராகன் இந்த தடவை ஸ்பின் பண்றா. டேய் 20 காயின்ஸ் தான் ஸ்பின் பண்ண முடியும். வாங்க எல்லாரும் போலாம். இந்த இப்போ ஸ்லோ மூட் இதை ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோவேன். ஆன் பண்ண வேணாம். ஆண்டி என்ன ஆண்டி இது? சரி அப்படியே விட்டுட்டு வா. பேசுறதை நின்னு கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுவுமே அப்டேட் பண்ணி டைம் ஆயிடுச்சுல. அந்த வேகத்துல அவ கவனிக்காம போறா. 3 முடிஞ்சோம். நம்ம கோவில்ல போய் பேசிக்கலாம் வா. ஆண்டி நீங்க ஏலத்துக்கு போங்க. நான் திருவிழா போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வரேன். நீ போய் மியூசிக் எவ்வளோ நேரம் ஆன்ல இருந்து டேய் காப்பிரைட் கொடுப்பாங்க. அதை பற்றி பேசக்கூடாது. ஸ்லோ மூட் ஆன் ஸ்லோ மூட் ஆஃப். ரெண்டு தாண்ட முடியல நம்மள. போடா சூப்பர் ஸ்லோ. நம்ம சூப்பர் ஸ்லோ. எத்திக்கல இது. அண்ணே சீக்கிரம் எடுக்க நான் காசு எடுத்துட்டு ஓடி வந்துடும். என்னது 150 வளையலுக்கு விலை கேட்டா கடைக்குள்ள விலை சொல்றீங்க. தர்மே 150 தான் தர முடியாது. வேணும்னா ஒரு 70 75 ரூபாய் தரேன். அப்பா ஐயோ அவ்வளவுதான் கட்ட 40 சொல்லுங்க.